ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரிஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் கதை கொஞ்சம் சூப்பராகவே போயிருக்கும். பட் இதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை சீசன் 1 எபிசோட் 9. இது என்னன்னு டாஜ்பானா கேட்குறா. இதுதான் வேர்ல்டு மேப்னு சொல்லவும் இது ஒரு பொண்ணு ஷேப்ல இருக்கேன்னு டாஜ்பானா பார்க்குறா. ஆமா, பேலஸ்குள்ள இப்படி அசால்ட்டா எங்களை விடுறீங்களேன்னு கேட்கவும், எங்க காடஸால கிரியேட் பண்ணவங்க எல்லாரையுமே நாங்க ராயல்ட்டின்னு கருதுவோம். காடஸ் ஆஃப் லவ் சமன் பண்ண ஹீரோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ராயல்ட்டிக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா காடஸ் ஆஃப் லவ் தான் இந்த ராயல்ட்டி ஃபேமிலி எல்லாரையுமே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவோ, சரி இதெல்லாம் ஓகே தான், நீங்க எப்படி கரெக்டா டயத்துக்கு எங்களை வந்து காப்பாத்துனீங்க, உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்க அப்புறமா ஷென் நீ எங்களை எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. கண்டுபிடிச்சிட்டியாப்பா அப்படின்னு கிரவுண்ட் கடியில இருந்து வரா. மரியா நீ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு அவன் கேட்கவும், என்னோட பேரு மரியா, நான் தான் ராயல் கேப்டலோட இன்டெலிஜென்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்றா. இப்பதான் புரியுது நீ ஹீரோங்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தியா ஜிங்கஜி அப்படின்னு ஷென் சொல்லவும், அவனை கண்டுக்கிடாதீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இப்ப இவங்க போய் கிங்க மீட் பண்றாங்க. அவன் என்னடா அறக்குறையா இருக்கான். வெல்கம் அப்படின்னு அவன் சொல்றதே எஃபெக்டோட தான் சொல்றான். இந்த காடஸ் கிரியேட் பண்ணதுல ஒருத்தனாச்சும் உருப்படியா இருக்கானா அப்படின்னு டாச்சிபானா யோசிச்சுட்டு, கிங் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவோ எனக்கு புரியுது கிங்க நான் சாம் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு டாச்சிபானா அவளோட ஹெட் பேண்ட கலட்டுறா. பட் அந்த கிங் என்னடா சார்மான மாதிரியே தெரியல, காடஸோட ப்ராஃபஸியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோஸ்க்கு ப்ராஃபஸி இன்னும் தெரியாதா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் ஒரு சொடக் படவோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு போறாங்க. அவனும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ப்ராஃபஸியை கேட்டா இவன் ஏன்டா பாட்டு பாடுறான் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. இவங்க கேட்ட அந்த ப்ராஃபஸியவே அந்த கிங் வந்துட்டு ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான். பா வரசே உங்களோட வாய்ஸ் செவல் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. டீமன் லார்டோட பிரச்சனை வரும்போது காடஸ் ஒரு பொண்ணு அனுப்புவாங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் காப்பாத்துவாங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற ஹீரோஸ் உங்களை நான் வெல்கம் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாடி முடிச்சுட்டு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆச்சு பண்ணானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்மளை காப்பாத்த அந்த ஹீரோக்கு நேஷனல் இன்கம் கொடுத்துடலாமா இல்ல அரசியா ஆர்மி பட்ஜெட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னோட சார்மிங் ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. எல்லாருக்கிட்டே ஒர்க் ஆகுதுன்னா உங்ககிட்டயே ஒர்க் ஆகும் தானே ஜிங்கஜி அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், நீ எனக்கு ஒன்னும் அழகா தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து நீ என்ன ஒரு தடவை கூட பாராட்டல, சின்ன நானான்னு கேட்டப்ப கூட நீ பதில் சொல்லல அப்படின்னு சொல்லவும், அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் அதை வந்து கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அட்லீஸ்ட் இந்த பார்ட்டில எல்லாருமாச்சும் நார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். ராஜ்பானா வேற லெவல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கா. எல்லா மேடும் சேர்ந்து எனக்கு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்கப்பா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஹீரோவை அழகா பார்த்துட்டு கல்யாணம் குழந்தை கொட்டி கடைசியில சாவர வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இல்ல நான் இப்படி எல்லாம் திங்க் பண்ணக்கூடாது, ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. அங்க வந்திருக்கிற நோபல்மேன் எல்லாருமே டாச்சிபானாவை கல்யாணம் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. சோ டாச்சிபானாவால பார்ட்டிக்குள்ள போக முடியல. நம்ம ஹீரோவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். சரக்குங்கன்னு கேட்கவோ, சரக்கு அடிச்சா நீ என்ன பண்ணுவான்னு தெரியும், அது போக எங்க இருக்கிற சரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லப்போ, அப்ப நீ குடிச்சு பாத்துட்டல அப்படின்னு கேக்குறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷென் வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். நானும் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், டாச்சிபானா கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்ட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவளோட கையை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறான். ஜிங்குஜி வலிக்கு அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை நான் மட்டும் கண்ட்ரோல மீறிட்டோம்னா என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாத்தியா, உன்னோட சார்மிங்கா நான் ரொம்ப நேரம் ரெசிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவ அங்க இருந்து ஓடிடுதா. அவ ஓடிட்டான்னு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வகையில ஜிங்கஜி சொல்றது கரெக்ட் தான். அவன் எனக்கு வார்னிங் கொடுக்குறான். அவனாலயும் ரொம்ப நேரத்துக்கு என்னோட சாமிங்க ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையே, நான் ஆசைப்பட்டபடியா அழகான கியூட்டான ஒரு பொண்ணாதான் நான் இப்ப இருக்கிறேன். ஆனா என்னோட ஆசை இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு பாக்குறா. பார்த்தா ஒரு பொண்ணு ஜன்னல்ல உட்காந்துருக்கா. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. டாச்சிபானா ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. ஆமா நான் ஏன் ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த பொண்ணு சூசைட் பண்ண போகும்போது டாச்சிபானா போய் தடுக்கிறா. இல்ல நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லவும், சாவலாம் கூடாது அது தப்பு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், அதுக்கப்புறமா வேணா நீ சாவு அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவும், சரி எனக்கு டைம் இருக்கு நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கீழே இறங்குதா. நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆனா என்ன விட நீ தான் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டு, ஆமா நான் ஏன் அவளை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்றேன், சரி நானும் ஒரு பொண்ணு தான் தப்பா எடுத்துக்க மாட்டா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. நான் பிறந்ததுல இருந்து நான் கியூட்டுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க, இதை கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனால பண்ண முடியாத காரியம் எதுவுமே இல்ல, இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே என்ன கியூட்னு தான் சொல்றாங்க, ஆனா அவன் என்ன பாராட்டினதே இல்ல, அவன் கண்ணுக்கு மட்டும் நான் ஏன் கியூட்டா தெரியல அப்படின்னு டாச்சிபானா யோசிக்கவும், அந்த ஜென்டில்மேன் மனசை நீ கவரணும்னு எதிர்பார்க்கிற போல அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல டாச்சிபானா சொல்றா. அவனோட மனசை கவர முடியலன்னு நீ கஷ்டத்துல இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் சொல்றதே காதுல வாங்க மாட்டேங்கிறா, எதையுமே கேட்க மாட்டா போலியே அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. அப்பதான் டாச்சிபானா யோசிச்சு பார்க்கும்போது, நீ மட்டும் எனக்கு ஏன் சார்மாக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. உண்மையிலேயே ஒருவேளை ஜிங்கஜி என்ன பாராட்டணும்னு நான் நினைக்கிறேனோ, ஆமா ஒரு நிமிஷம், ஜிங்கஜி இது நாள் வரைக்கும் என்ன லைஃப் ஃபுல்லாவே பாராட்டினதே கிடையாது. ஒருவேளை நான் அவனோட மனசை கவர ட்ரை பண்றேனா, இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ஸ் தான், நீ அவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லவும், அப்படிலாம் எல்லாம் டாச்சிபானா சொல்றா. ரெண்டு மெய்டு அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. சரி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்பிடுதா. இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. உன்னோட ஸ்மைல பாக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஷென் சொல்றான். அமைதியா போயிரு நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானாக்கு என்னாச்சு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்கானு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, நீங்க தான் ஹீரோவா, நீங்க தான் ஹீரோன்னு தெரியாம
நேத்து உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். எங்க கிங்டம்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிரேன் அப்படின்னு அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. சோ இவளை பார்த்துட்டு தான் இவன் ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களோட ஜர்னில உங்க கூட சேர்ந்து நானும் பயணம் பண்ணலாமா அப்படின்னு அவ கேட்கறா. இவ்வளவு கியூட்டா கேட்கறாளே, நான் என்ன சொல்றது அப்படின்னு டச் பண்ண நினைக்கவும் முடியாது. ஏன்னா நாங்க போற பயணம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணா உங்களால ஒரு விஷயத்த கூட சாதிக்க முடியாது. ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க தான் இந்த மாதிரி நெகட்டிவா யோசிப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. டாச்சி பண்ணாவும் அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட்டோ ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அவர் ரூம்குள்ள போயிருந்தான், பயந்து ஓடிட்டான் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ என்னடா எரியிற நெருப்பு அடிச்சுட்டு வரான். அச்சோ ஜிங்கஜி வேண்டாம் அப்படின்னு டாச் பண்ண சொல்றான். கெரோசினை குடிச்சு நெருப்பை ஊதி காட்டுறான். சூப்பர்வைசர் இவனோட ஸ்பெஷல் டேலண்ட்டை கேட்டப்போ இதைத்தான் பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ண அப்படின்னு டாச் பண்ண நினைக்கிறா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். உன்ன மாதிரி குழந்தைத்தனமா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கஜி வெயிட் பண்ணி இப்படி பேசாத, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டாச் பண்ண சொல்றா. அந்த பிரின்சஸ் சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா அவ மனசு உடஞ்சு போயிருக்கு. வேற விதமா ஹேண்டில் பண்ணணும்னு டாச் பண்ண நினைக்கிறா. கிங்கும் முடியாது, இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. அது போக கிங்டம்ல உனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. உன் ட்ரெஸ் உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது. உன் டெடி பேர் இல்லாம நீ தூங்க மாட்ட அப்படின்னு அந்த கிங் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அந்த பிரின்சஸை வச்சு செய்யறாரு. புரிஞ்சிடுச்சு டாச் பண்ண. அவங்க அப்பா மூலியமாவே அவளை அவமானப்படுத்தினா அவ மனசுடைஞ்சு இதுக்கப்புறம் ஜர்னிக்கு வரணும்னு நினைக்க மாட்டா. இதுதானே உன் பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருசே, குழந்தைத்தனமா இருக்கிற அவளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ நீங்க இப்படி அவ மனசை கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவ சூசைட் பண்றதுக்கு தானே தோணும் அப்படின்னு சொல்லி டாச் பண்ண யோசிக்கிறா. அந்த கிங் வந்துட்டு குழந்தைத்தனமா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அச்சோ குழந்தைத்தனம் சொல்லிட்டேன்னு கிங் வருத்தப்படுறான். அந்த பிரின்சஸ் செம டென்ஷன் ஆகி அங்க இருந்து கத்திட்டு ஓடிடுதா. அந்த கிங் உடனே ரொம்பவும் வருத்தப்படுறான். டாச் பண்ண அவ மனசு இப்ப உடஞ்சு போயிருக்கும். இப்போ அவ ஜர்னிக்கு வரணும்னு நினைக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜிங்கஜி என்ன ஃபாலோ பண்ணி வராத, நானே இதை பாத்துக்கிட்டேன், இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண அங்க இருந்து போறா. அந்த பிரின்சஸ் அவ பொம்மையை போட்டு குத்திட்டு இருக்கா. என் கோவத்தை நான் கம்மி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொம்மையை போட்டு குத்துமோ. அது நல்ல விஷயம் தான். உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டாச் பண்ண கேட்குமோ. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிறதுனால எங்க அப்பா கூடவே தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அவர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காரு. வெளி உலகம் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கூட கிடையாது. உங்க கூட டிராவல் பண்றங்கிற பேர்ல வெளியே சுத்தலாம் நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும். இதே மாதிரி இருந்த ஒரு பர்சனை எனக்கு தெரியும் அப்படின்னு டாச் பண்ண யோசிச்சுட்டு உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. நிஜமாவா அப்படின்னு வா கேட்கவும் ஆமா அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. நமக்கு விடுதலை வேணும், கிங்டம் நம்மள ஆட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் வந்து ஒரு போராட்டத்தையே கிரியேட் பண்றா. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. பிரின்சஸ் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பேசாம ஆர்மியை இறக்கிடலாமான்னு சொல்லவும். என்னடா பேசுறா அவ பிரின்சஸ், அது போக இருக்கிறதெல்லாம் நம்ம மக்கள் அப்படின்னு கிங் சொல்லவும். அப்படின்னா பேசாம நம்ம பிரின்சஸை மட்டும் கடத்திடலாம், அந்த பிரச்சனை ரொம்பவும் சிம்பிளா முடிஞ்சிடும். இன்டெலிஜென்ஸோட ஹெட் இந்த வேலையை பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லவும். எல்லா வேலையும் ஏன் தலையில கெட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறா. என்னப்பா ஜிங்கஜி ரொம்ப வருத்தமா இருக்கியா அப்படின்னு ஷென் கேட்கறான். அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சி பண்ணா ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்? ஒருவேளை அந்த பிரின்சஸும் அவன் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சிருப்பானோ. அந்த மாதிரியான பொண்ணுங்க தான் அவனோட டைப்போ கூட. டாச்சி பண்ணாக்கு என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லையா, அந்த பிரின்சஸ் கூட இருக்கிறதுல தான் விருப்பம் இருக்கா? நீ என்னதான் யோசிக்கிற டாச்சி பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஷென்க்கு ஒரு லெட்டர் வருது. பிரின்சஸை கடத்த போன அந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும். அப்படின்னா நமக்கு வர வழி இல்ல, அந்த பர்சனை தான் இறக்கணும் அப்படின்னு கிங் சொல்றான். அந்த பர்சனா? யார் அந்த பர்சன் அப்படின்னு ஷென் கேட்கறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரின்சஸ் போராட்டம் பண்றா. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். என்னடா இது சம்பந்தமே இல்லாம நடக்குது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் போக போக உங்களுக்கே புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.